இன்றும் இந்த தமிழ்மொழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நன்றி கொண்டிருக்கின்ற மைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமையக்கா வளர்மதி அவர்கள், இங்கே கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் விடுதலை சீனியன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் செல்வம் அவர்களே, முன்னாள் மாவட்ட அமைப்பாளரும் போராளியுமான அண்ணன் பீகா அவர்களே, மாநில துணை செயலர் சின்ன பையன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, யுவராஜ் அம்பேத்கர் அவர்களே, மகளிரினுடைய மைய மாவட்டத்தினுடைய செயலாளர் வள்ளி அவர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மைய மாவட்டத்தினுடைய மகளிரணி செயலாளர் செல்வி அவர்கள், மேற்கு மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணியினுடைய செயலாளர் வள்ளி அவர்கள், மைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் பரணி அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற வேலூர் கிராம பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் கலசபாக்கம் ஒன்றியத்தின் சார்பாக வருக 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 என அனைவரும் வரவேற்று அமர்வுகள். நன்றி. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மைய மாவட்ட செயலாளர் வீரமங்கை அக்கா பா மலர்வதி அவர்களே, வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கும் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்களுக்கும் இறுதியாக கண்டன உரை ஆற்றலுக்கும் அண்ணன் சூகா விடுதலை செய்யன் அவர்களுக்கும் நன்றி உரை ஆற்றருக்கும் சத்யகுமார் அவர்களுக்கும் புதுப்பாளையம் ஒன்றியத்தை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, நாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் நம்மள். ஆனால் நாம் எதை கேட்கிறோம் என்றால், இருக்கிறதுக்கு இடமும் இறந்த பின்பு அடக்க செய்வதற்கு வழியும் தான் நாம் கேட்கிறோம். இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இது தெரியவில்லையா என்ற கேள்வி எழுப்புகிறது. அன்பார்ந்த தோழர்களே, நாங்கள் இந்த நாட்டில் விமானத்தை கேட்கவில்லை, ரயில்வே துறையை கேட்கவில்லை, அதானி அம்பானி என்று நாங்கள் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்று நாங்கள் இது கேட்கவில்லை. இந்த அரசாங்கத்தோட இடம், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள் எதை கேட்கிறோம் என்றால், எங்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் கேட்கிறோம். இதை கொடுக்கறதுக்கு தக்கில்லாத அரசு, இங்க இருக்கிற ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களும் வருவாய்த்துறை அவர்களும் மெத்தன போக்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு அவலமாக இருக்கிறது என்றால், இங்க இருக்கிற வடகர மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால், அமைப்பாக இருந்தால், இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கலாம். போராட தெரியாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது மறைந்த வழக்கறிஞர் மோகன் அவர் சொல்லுவாரு, தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்ற ஒரு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எஞ்சிப்பதாலோ வாசிப்பதாலோ நீ பெற்ற உரிமையை மீட்க முடியாது, போராட்டத்தின் வாயிலாக தான் மீட்க முடியும் என்று என் மறைந்த வழக்கறிஞர் மோகன் அடிக்கடி இதை பதிவு செய்வார். அதனால இந்த பகுதி மக்கள், நீங்கள் போராட்டத்தின் வாயிலாக தான் இது வெற்றி பெற முடியும். இந்த வெற்றி இந்த சுடுகாடு பாதைக்கும் அந்த கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட அந்த இடமும் தரவில்லை என்றால், இங்க இருக்கிறவங்க எத்தனை உயிர் போனாலும் நாங்கள் அந்த இடத்தை சுடுகாட்டு வழங்கி யார் ஆக்கிரமித்து படுத்திக் கொண்டிருந்தாலும் நாங்கள் அந்த வழியில் பொது வழியில் எடுத்து செல்வோம்.
இதுல இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உயிர் போனாலும் தெரியல. அடுத்த தலைமுறை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். நீண்ட நேரம் நான் உரையாற்றவில்லை. வாய்ப்புக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உங்களின் பொற்பாதங்களில் செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் எங்களுடைய 2 ஆண்டு கால கனவு. முதல் முறை நாங்கள் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் பொழுது அந்த மனு அதிகாரிகளுக்கு வந்து சேரவே இல்லை. துயரம் தாங்க முடியாமல் மீண்டும் கொடுத்து அதை ஆர்ஐயிடம் வந்ததா என்று ஃபாலோ செய்தார் நம்முடைய சத்யகுமார் முகாம் செயலாளர் அவர்கள். அதன் பின்பு வந்து சேர்ந்தது. இப்படியாக 3 ஆண்டுகளாக எங்கள் அலைக்கழிக்கப்பட்டு ஏற்கனவே நான் இருந்தது எல்லாம் கெங்கவரம். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு வந்தேன். கெங்கவரம் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அங்கு சுடுகாடு, பொதுப்பாதை, குடிநீர் போன்ற மேம்பட்ட ஊராட்சியாக இன்று விலகி கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கட்சியின் பங்களிப்பு என்பது, நம்முடைய ஒற்றுமை என்பது ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் வந்த எனக்கு இங்கிருந்து நான் எங்களுடைய பங்காளியின் சாவுக்காக நான் செல்கிறேன். அப்பொழுது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சவம் வண்டியில் வாகனத்தில் சென்று இன்றைக்கு பாலம் கட்டி கொண்டிருக்கின்றமே அந்த இடத்தில் மேலே நிற்க வைத்துவிட்டு பிணத்தை தோளில் தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள். அதில் முன்பே சென்றவர் கீழே விழுந்து விட்டார். பிணமும் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவமான நேரத்தில் எனக்கெல்லாம் தாங்க முடியாத துயரம். இது நீடிக்குமானால் நாம் எல்லாம் எத்தனை புரட்சி செய்தாலும், எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும், எங்கு போய் கொடிக்கட்டி பறந்தாலும், நம்முடைய சவம் இங்கு வரும்போது இந்த மண்ணில் பிறந்த இவனுடைய சவத்தை அடக்கம் செய்வதற்கு பாதையும் இல்லை, அடக்கம் செய்வதற்கு இடமும் இல்லை. எத்தனை புரட்சி செய்தால் என்ன என்று எவனும் பேசுவார்கள் என்ற எண்ணம் என்னை மிகவும் வருத்தமடை செய்தது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய தோழர்களுடன் சிலரும் பேசி இதை நாம் நம்முடைய வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு இதற்காக எத்தனை விலை கொடுத்தாலும் நாம் செய்தாக வேண்டும் என்று 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அக்கா, நம்முடைய அக்கா அவர்களும் துணை நின்று வட்டாட்சியரிடம் பலமுறை பேசியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் ஆடியோவுடன் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். தலைமை பொறுப்பு வைத்திருக்கும் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களே, இந்த கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கும் அண்ணன் சூக் அவர்களே, பாதிக்கப்பட்ட மக்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஊரோடு வந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் உள்ளிட்ட பெயர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த சுதந்திரம் வழங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ளது. இந்த கேடு கட்ட நாட்டில் இன்னும் சுடுகாடு பாதை வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் நடத்துறாங்க என்றால் இங்க இருக்கிற தாசில்தார் கையாளாத தாசில்தார் எதுக்கு கையாளாத டிஓ கையாளாத ஆரை நீ உனக்கு உண்மையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களை போராட வைக்கலாமா? உங்க மனு கொடுத்தாலும் அப்படியே நடவடிக்கை எடுத்து இந்த மக்களோட உரிமையை நீ மீட்டு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் தாசில்தாருடைய வேலை. உங்க அழகாக நீ மூட்டை கட்டுவ பெரிய விவேகக்கிறவ ஆடையெல்லாம் உன் பொண்ணு பிள்ளைகளை நீ படிக்க வைப்ப. நாங்க எப்ப என் பொண்ணு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? நான் படிக்க வைக்கிறதுக்கு எப்ப என் மக்களை போராடுறது? நான் இன்னும் சுடுகாட்டு பாதைகளை போராடி கொண்டுதான் எப்ப என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடுறது? இதான் சொல்லுகிறேன். தோழிகள், நீங்க ஒரு முடிவு எடுங்க. இந்த கையாளர்கள் வட்டாட்சியர் அம்மையாரும் இந்த வருவத்திலும் விஓ இதுக்கு உடையான நடவடிக்கை எடுக்கல என்றால் அடுத்த கடுமையான போராட்டத்தை நீங்க அறிவிங்க. அதை நான் சந்திக்கிறோம். எவ்வளவு கேவலமா இருக்குது நமக்கு இந்த சுடுகாட்டு பாதுகாப்பு போராட்டம் சொல்லி மூத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எழுதி கொள்கிறது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுத்து ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிற களப்பணியில் களப்போராளி அக்கா அவர்களே, குறிப்பாக நம்ம மாவட்டத்திற்கு மாநில பொறுப்பாளர் நியமித்திருக்கிறார்கள். அண்ணன் ஏற்கனவே விஜயசையன் அண்ணன் வந்து ஒரு பேரணியை நடத்தினார். ஒரு வெற்றிகரமான பேரணியை நடத்தின பிறகு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் நம்முடைய முஸ்லிம்களுக்காக. அடுத்து நம்ம மாவட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்து இந்த பணியை செய்யும் போது
கண்டிப்பாக வடகர நம்பிக்கையுடைய பிரச்சனை தீர்வு காணும். அது மாநில பொறுப்பாளர் என்ற முறையில் அண்ணன் இந்த பிரச்சனையை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகவல் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையேற்றிருக்கும் மாவட்ட அக்கா வளர்மதி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக கருணாபதிவு செய்வதற்கும் மாநில துணை செயலாளர் அண்ணன் சூகா விடுதலை செய்ய அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட ஒன்றிய முகாம் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மகளிர் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1947 சுதந்திரம் பெற்று அதன் பின்பு இந்த நாடு குடியரசு நாடாக 75 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுடுகாட்டு பாதையும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் நாட்டில் இருக்கின்ற வளங்களையை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த நாட்டிற்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆட்சியிலே பங்கெடுத்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் இந்த மக்களுடைய பிரச்சனையை சொன்னால் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. வெற்றி பெற்று போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னான்ட்டு கேட்கறதில்ல. அதுபோல் தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவருடைய வழியில் வந்த விடுதலை சிறுத்தைகள் தான் அனைத்து கிராமங்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கின்ற பிரச்சனைகளை போராடுறோம். மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தையும் அதில் எந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலாம், இன்னும் எங்கே ஃப்ளாட் வாங்கலாம், இன்னும் எத்தனை பில்டிங் வாங்கலாம், இன்னும் எவ்வளோ நிலங்களை விளைச்சி போடலாம், எங்கே புறம்போக்கு இருக்குது அந்த புறம்போக்கெல்லாம் விளைச்சி போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே கோசரம். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அல்லும் பாடலும் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு இந்த நாட்டிற்கு கொடுத்தாரோ அதுபோல இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர்கள் அல்லும் பாடலும் பாராமல் இந்த மக்களுக்காக உழைத்து வருகிறார். மற்றும் ஆட்சியாளர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனை கண்டுகொள்வதே இல்லை. வெல்பர் ஆதிதிராவிட நலத்துறை அது எதுக்குதான் இருக்குதுன்னு தெரியல. இப்போ என்னதான் வேலை செய்யலாம் ஆதிதிராவிட நலத்துறையில பார்க்கறதே கிடையாது. இப்போ வீட்டு மனையும் கொடுக்கறது இல்லை. இந்த மக்களுக்கு என்னதான் பிரச்சனை அவனும் பார்க்கறதில்ல. எனக்கு உங்களுக்கு வெல்பர் போல வெல்பர், எங்களுக்கு செங்க வெல்பர் இருக்குது. அது உயிரா இருக்குதா செத்து போயிருக்குதா யார் தான் அதிகாரின்னு தெரியல. அவங்களுடைய வேலை என்ன இப்போ தண்ட சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கறது. இப்போ என்னதான் வேலை செய்யறா இது போல பிரச்சனைகளா இருக்கு. வெல்பர் என்ன பண்ணுது, வெல்பர் தாசில்தார் என்ன பண்றாங்க கண்டுக்கிறதே இல்லை. மற்றும் அதிகாரிகள் அவங்களுடைய நோக்கம் என்ன, அன்னைக்கு வந்தோமா இன்னைக்கு என்ன வசூல் வேட்ட மணிகள் என்ன கலெக்ஷன் பண்ண ஆலயமா கலெக்ஷன் பண்ண கட்டுமா அப்படின்ட்டு வசூல கலெக்ஷன் பண்ணி அவங்க பங்கு மிஷின் போட்டதான் பாக்குறாங்க. அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குது அதை காது கொடுத்தே கேட்கறதில்ல. காது கொடுத்தவங்க கேட்டாலும் இது போல போராட்டங்களை எடுத்துதான் அவங்களுக்கு காதுல சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த நாடு ஊர் வேறு சேரி வேறு என்று இந்த நாட்டிலே பிரிந்து இருக்கிறது. ஊர் பேரு சேரி பேரு ஊர் மக்களுக்கு வேலை செய்கிறாரு, காலநிலை இருக்கிறவருக்கு வேலை செய்கிறாரு, சாதிக்கு ஒரு சொல்கிறாரு இருக்கு. மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே தேசம் எல்லான்ட்டு உருவாக்க நினைக்கிறார். ஆனா இந்த நாட்டுல தனித்தனியே மக்களுக்கு சுடுகாடு இருக்கிறது இது தெரியல. மற்றும் நம்முடைய பிரச்சனைகளை தொடர்ந்து போராட வேண்டும். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை நாம் எல்லாம் எழுச்சியாக கொண்டாடினோம். ஒரே ஒரு செய்தி, சுதந்திரம் குடியரசு இந்த நாடு குடியரசு நாடாக 75 ஆண்டு பொன்விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரணி நடைபெற்றது. எங்களுடைய பகுதியிலே
கிளியப்பட்டு கோமிக் நகரிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கம்பம் தம்பி அலெக்ஸ் அவர்கள் கொடியேற்றினார். அலெக்ஸ் அவர்கள் கொடிக்கம்பத்தை அமைத்து கொடுத்தார். ஆனால் எத்தனையோ கட்சிகள் காவல்துறையில அனுமதி வாங்கக்கூடியது தொடர்பு கிடையாது, வருவாய்த்துறையாக தொடர்பே இல்லை. அலெக்ஸ் அவர்கள் ஏற்றிய கொடிய புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பிறந்த நாள தமிழ்நாடு அரசு சமத்துவ நாள், சாதி ஒழிப்பு சமத்துவ நாளாக உறுதிமொழி எடுக்கும் சொல்லியிருக்கு. அனைத்து அதிகாரிகளும் நாங்க இந்த நாட்டில் சாதி மதத்தை ஒழிப்பு சமத்துவ சகோதரர்களாக பழகணும் உறுதிமொழி எடுத்த கையோடு வந்து அன்றைக்கு அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை தேசிய வச்சு முடியும் போயிருக்கான். இதான் இந்த நாடு. மற்ற கட்சி கொடிய கம்பமா இருக்குது. ஆனா இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லாம் சாதி உணர்வோடு சாதி உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நோக்கமான சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை என்று அண்ணன் அவர்கள் சொல்லியது போல தேவையை உணராமல் போராட முடியாது, ஈவாழ முடியாது, போராட தெரியாமல் ஈவாழ முடியாது என்று அண்ணன் ஏற்றி தொண்டர் கூறியது போல இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவு பெறும், ஆட்சியும் அதிகாரமும் எங்கள் அண்ணன் ஏற்றி தொண்டர் கைகளுக்கு வரும் என வாய்ப்பு நன்றி. அன்பிற்கிடையே வீரலூர் மேல் சொல்வப்பு வாய்ப்பெரியவர்களே, தாய்மார்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், மைய மாவட்டத்தினுடைய செயலாளர், எங்களோடு பயணிக்கிற அக்கா வளர்மதி அவர்களே, சிறப்புரை கண்டனோரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற விடுதலை செய்யன் அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தோழர் பா செல்வன் அவர்களே, எல் சிவகுமார் அவர்களே, இந்த போராட்டம் உண்மையிலே வெற்றி பெற்றிருக்குது. ஏன்னு சொன்ன இது 2000 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த ஒரு அற்புதமான போராட்டம், உயிர் பலி அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தின ஒரு போராட்டம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சார்பில் இந்த போராட்டம் இந்த மண்ணில் நடைபெறுவது மகத்தான வெற்றிக்காகத்தான் நாம் பயணிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பயணத்தில் வருகிற ஜெயமூர்த்தி அவர்களுடைய கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல, அவருடைய வலிகளை தாங்கிய கண்ணீரை தான் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு பிரேக் கலைஞர், வேண்டுமானா எங்களுடன் கலைஞராக அவர் வந்து திரைப்படத்துக்கு போயிட்டுலாம். அவர் சொன்ன வார்த்தையில அவ்வளோ வலி இருக்குது. எங்கேயாவது நான் செத்து போனால் என் மண்ணில் இருந்து என்னை சவம் அடக்கம் பண்ணுவதற்கு கூட இந்த நாட்டில் பாதை இல்லை. நாங்க எங்க மாவட்ட செயலரோடு அதை ஆய்வு பண்ணோம். எரிமலை எங்க தெரியுமா கட்டி வச்சிருக்கலாம் மக்களை? எரி மேல நம்ம எல்லாம் செத்துட்டா எரிக்கி போறா, அந்த எரி மேல ஆத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தன்று விட்டது யாரு, அதை கட்டவை யாரு? எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம் நம்ம ஊர்ல நடந்திருக்கு. நான் இந்த ஊருக்காரன், இந்த பஞ்சாயத்தினுடைய உரிமையோடு பேசுகிறேன். இந்த பஞ்சாயத்துல வாழ்கிற ஒருத்தன் நான். எங்க ஊர் அது. எங்க ஊரில் இன்னொரு வெற்றி என்னன்னு கேட்டா, இங்க சிவப்பு துண்டு போட்டு ஒருத்தர் இருக்காரு, தொடர் எல் சிவகுமார்னு சொல்லி. இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான். சிவப்பு துண்டு போட்டு பார்த்திருக்கீங்க. ஏன்னு சொன்ன இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கையில் இப்ப வந்திருக்கிறது. அது இந்த மேல்சோழகுப்பம் பஞ்சாயத்தினுடைய ஒரு பகுதியாக வடகரன் அமைந்தில் இருக்கிறது. வடகரன் அமைந்தலுக்கு மட்டுமல்ல பாதை, ஸ்ரீராமபுரம் என்ற கிராமம், நான் வாழ்கிற கிராமத்துக்கும் சுடுகாடு இல்லை, சுடுகாட்டு பாதை இல்லை. மேல்சோழகுப்பத்தில் யாரு வழியோட பார்த்துக்கிறாரோ அவருக்கும் பாதை இல்லை, அவரை பொறிக்கிறதுக்கு சுடுகாடு இல்லை. அதான் பிரச்சனை. இப்ப யாரு நம்ம உரிமையோட கேட்கிறோமோ அவரே நாளைக்கு செத்து போனாலும் அவரை தூக்கி போவதற்கும் சுடுகாட்டு பாதை இல்லை, அவரை புதைப்பதற்கும் சுடுகாடு இல்லை. நானே செத்து போனாலும் கொண்டு போவதற்கு பாதை இல்லை. ஸ்ரீராமபுரத்தில் என்னை புதைப்பதற்கு சுடுகாடு இல்லை. கேவலமான ஆட்சியாக 10 ஆண்டு கால ஆட்சியை இதுக்கு முன்னாடி நடத்திட்டாங்க. இப்ப கூட உள்ளாட்சி மன்ற நிர்வாகத்திலிருந்து வந்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, 5 ஆண்டு முடியறதுக்குள்ள நான் எப்பதான் அந்த ரோட போட்டுறேன் சாமி. உங்க காலையில் இருந்தாங்களா இல்லையா? போட்டுறேன், நான் ஒன்றிய கவுன்சிலரா நிக்க போறேன், எனக்கு ஒரு வாக்கு
கொடுத்துருங்க, நான் அடுத்து ரோடு போட்டு கொடுத்துறேன்னு சொன்னாரு ஒரு அண்ணன். சொன்னவரு வழிய விட மாட்டேங்கிறாரு, சுடுகாடையும் விட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நம்மளெல்லாம் நடு தெருவில் உட்கார வச்சு போராட வச்சிருக்கிறாரு. அவங்கதான் ஓட்டு போட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை இந்த பஞ்சாயத்துக்குள் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப முன்னாடி நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்காகவும் சேர்த்துதான் என்பதை உங்கள் இடத்தில் பதிவு செய்து வாழ்த்துக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எழுச்சி தமிழகத்தினர் கண்ணி பேச்சு சொல்லியிருப்பார். It is a national shame that India is divided into Dalit village and caste village. இது இந்தியாவிற்கே ஒரு மாபெரும் கேவலம். இந்தியா என்பது தலித் பகுதியாகவும் சாதி இந்துக்க வாழக்கூடிய பகுதியாகவும் பிரிந்திருக்கிறது. சுடுகாடுகளும் சாதிக்கும் சுடுகாடுகளாக பிரிந்து கொண்டிருக்கிறது. அதுவே கேவலம். அந்த கேவலத்திற்கு பாதைகள் என்பது மிக பெரும் கேவலம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்பாகவும் வழக்கறிஞர் மோகன் சமூக பேரவை சார்பாக கண்டிக்கிறோம். கொஞ்சம் தேவைப்படுத்தி யோசித்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையர், உங்கள் வீட்டில் உள்ளோர் அப்படி அந்த காட்சி நான் கண்டேன். அண்ணன் தேவமூர்த்தி அவர்கள் டிசம்பர் மாதத்தில் ஒரு காட்சி சென்றார். ஆற்றில் வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது. நான் யோசிக்கிறேன், தாய் தந்தையர் இரண்டு ஒரு வருடம் ஆகிறது. ஒருவேளை என் தாய்க்கோ தந்தைக்கோ விதி ஏற்பட்டிருந்தால் எனது மனம் எப்படி படைத்திருக்கும்? இங்கிருக்க தாய்மார்கள் இளைஞர்கள் எப்படி கதை இருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். மனசாட்சியை யோசித்து பாருங்கள். மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் விளக்கம் வேண்டுகொள்வோம் என்றால் வெகு விரைவில் சுடுகாட்டு பாதையை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் மிக பெரும் போராட்டம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அக்கா வளர்மதி அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற களப்போராளி, தமிழ்நாட்டிலும் எந்த வேலையை சொன்னாலும், தலைவர் எந்த வேலையை சொன்னாலும் அதை செய்து முடித்து காட்டுகிற போராளி எங்களுடைய அண்ணன் சுக்கா விடுதலை செயலன் அவர்களுக்கும், முன்னாள் மாவட்ட அதிகா அமைச்சர் அவர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வருகை கொண்டிருக்கிற செல்லூர் அவர்களுக்கும், அவரோடு வந்திருக்கிற பொறுப்பாளர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வடகரை நம்பியத்திலிருந்து வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வடகரை நம்பி கிராமத்தில் எனக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, நாங்கள் செய்தி தாமதத்தை சொல்றாங்க. அது அதான் தகவல் வந்திருக்குது. அது புதிய வேலைகள் செய்து கொடுக்குமாறு இந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி அக்கா வளர்மதி அவர்களை, மேலிட பொறுப்பாளர் சூகா அவர்களை, முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பீகா அவர்களை மற்றும் தோழமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய சகோதரிகளை, ஊர் பெரியவர்களை, தாய்மார்களை, இந்நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, காலம் காலமாய் அடிமையாய் இருப்பதை விட நான் விடுதலை சிறுத்தையாகவே உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள பெருமையை பெற்றிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த போராட்டமானது மயான பாதை மற்றும் சுடுகாட்டு பாதை பொது இடம் சம்பந்தமாக நடைபெறுகிறது. இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக அமைய பொது பாதையை சரி செய்து முடித்து தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.